ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சின்ன மெசேஜ் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். விஸ்வாமித்திரர் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அவர் ரிஷி பிரம்ம ரிஷி ஆகணும்னு நினச்சார். அவர் சத்திரிய குல வம்சம், அதாவது அவர் கோபம் வீரம் கொண்டவர். இந்த வீரம் கோபம் உள்ளவர்களை போருக்காக இது பண்ணுவாங்க. ஆனால் அவர் நான் பிரம்ம ரிஷி ஆகி காட்டுறேன், எப்படி பிறப்பால் சத்திரியனாக இருந்தாலும் நான் பிரம்ம ரிஷி ஆகி காட்டுறேன்னு வசிஷ்டர்கிட்ட அவர் சபதம் இடுறார். அதுக்காக அவர் விஸ்வாமித்திரர் தவம் இருக்கிறார். தடவை தவம் இருக்கிறப்போ அவரால் வெற்றி பெற முடியலை. அப்போது வசிஷ்டர் சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் கடவுளுடைய படைப்பு, உனக்கு இந்த ஜென்மத்தில் சத்திரிய வம்சம்தான் அப்படின்னு. அமைதி, கருணை, சாந்தம், கோபமின்மை இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக சாத்தியமாகாது அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார். 2வது தடவை அவர் தவம் இருக்கும்போது சிவபெருமானே ஒரு சோதனையை கொடுக்குறாரு. மேனகையை அனுப்பி அவருடைய தவத்தை கலைக்கிறார். யார்? விஸ்வாமித்திரர் தவத்தை சிவபெருமானே கலைக்கிறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா அவர் மேனகைக்கு மயங்கி 2வது தடவையும் அவர் ஆயிடுறாரு. அவருடைய தவ வலிமையை இழந்ததுனால பிரம்மரிஷி பட்டம் கிடைக்கல. அப்போது அகைன் அவர் 3வது தடவையாக முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் வெற்றி கொள்ளணுன்றதுக்காக போராடி கடும் தவம் இருக்கார். ஒத்த காலில் நின்று கடும் தவம் இருந்து தான் அதை பார்த்த சிவபெருமானே காட்சி கொடுத்து அவருக்கு பிரம்மரிஷி பட்டம் கொடுக்குறாரு. அந்த இடத்துல வசிஷ்டரும் பிரம்மரிஷி பட்டத்தை கொடுத்து வாழ்த்துறாரு. அந்த இடம் எதுன்னா விஜயாபதின்னு ஒரு இடம். நம்ம கூடங்குளம், திருநெல்வேலி டு கன்னியாகுமரி போகிற பாதையில் கூடங்குளம்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் விஜயாபதிங்கிற இடம். அங்கே ஒரு கோயில் கட்டி விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப விசேஷமாக அங்கே எப்பயுமே பூஜைகள் நடக்குது. நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகலாம். இதை மக்களுக்கு நான் தெரிவிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறேன். இது எதுக்காகன்னா, அனானப்பட்ட விஸ்வாமித்திரருக்கே கடவுள் சோதனை கொடுத்தாருன்னா, நம்ம சாதாரண மக்கள் நமக்கு சில சோதனைகளையும் முயற்சிகளையும் எடுக்கிறாங்களான்னு பார்க்குறக்காகவே ஆண்டவன் நம்மளை சோதிப்பார். ஆனால் ஆண்டவனை கும்பிட்டா அவர் சோதிக்காமல் எதையும் செய்ய மாட்டார். அதனால் தைரியமாக நம்ம திரும்ப 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 ஒரு களத்தில் இறங்கிட்டோன்னா அதை முயற்சியை கைவிடாமல் போராடணுங்கிறக்காக தான் இந்த விஸ்வாமித்திரர் கதையை நான் சொல்கிறேன். நம்மளும் விடாமுயற்சி, ஏதாவது ஒரு தொழிலில் இறங்கிட்டோம், இல்லை படிக்க ஆரம்பிச்சிட்டோம், எதுவாக இருக்கலாம், அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்தாப்புல நம்ம முயற்சி எடுக்கிறோம். அதில் சக்ஸஸ் ஆகணும்னா we have to put more effort and effort again and again. One day definitely we will achieve our goal. Thank you for watching friends. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் எனக்கு வேணும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.